இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக, இந்தியா கூட்டணி என்றே ஒன்று உருவாவதற்கு அடித்தளமிட்ட கூட்டணியாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடித்தளம் மூலக்கல் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. இது வரலாற்று உண்மை. ஏனென்றால் ஜனநாயகம் இன்னும் முழுமையாக இங்கே இருந்து தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வந்ததே தவிர மருத்துவமனையை விட்டு வெளியே வரவில்லை. அதற்கு காரணமாக நீங்கள் வழிகாட்ட வேண்டும். இந்தியா கூட்டணி மிக வேகமாக நடத்த வேண்டும். இந்த மைனாரிட்டி அரசு இருக்கிறதே, அது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக பல பித்தலாட்டங்களாலே அவர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றி. இந்தியா கூட்டணி இருக்காது, கூட்டணி அமைந்தாலும் ஆட்சி இருக்குமா என்று கேட்டார்கள். கேட்டவர்கள் ஆட்சி இருக்குமா என்பது இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. அந்த சாதனைக்குரிய சரித்திர நாயகரே, வாருங்கள், கருத்தை தாருங்கள். வாழ்க, வளர்க. நன்றி. திராவிடம் வெல்லும். இந்த 40 காரணம். இது பெரியார் மண். இங்கே ஒருபோதும் தாமரை மலராது. இது கடற்பாறைகளிலே தாமரை மலராது. ஆனால் இங்கே திராவிடம் தான் என்றைக்கும் ஆட்சி செலுத்தும். அதற்கு உறுதுணையாக இத்தனை பேர் இருக்கிறார்கள். எனவே கட்டி காத்து செல்லுங்கள். நீங்கள் வெற்றியை தொடர்ந்து தந்து கொண்டிருங்கள். உங்கள் உழைப்பும் எங்கள் நம்பிக்கையும் மக்கள் ஒத்துழைப்பும் என்றும் வளரும். வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், வெல்லும் திராவிடம், சொல்லும் வரலாறு. நன்றி, வணக்கம்.